வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கு மார்ச் 15க்கு பிறகு நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்தே தீரும். அப்படி நடந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்கணும், இல்லை ஏதாவது பிரச்சனைனா அதை எப்படி நீங்கள் சரி செஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற விஷயங்களை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த மார்ச் மாதம் 15க்கு அப்புறம் உங்களோட தொழிலில் மிக முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த மாதமே வந்துட்டு உங்களோட தொழில் தொடக்கத்துக்கோ இல்லாட்டி உங்களோட தொழில் முன்னேற்றத்துக்கோ வந்துட்டு ரொம்பவே ராசியான ஒரு மாதம்னே சொல்லலாம். உங்கள் தொழிலில் நல்ல வெற்றியை பெறுவீங்க. நல்ல கொள்கைகளோட நீங்கள் வந்துட்டு நேர்மையாக உங்களோட தொழிலை செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியுமே வந்துட்டு உங்களுக்கு வெற்றியை தேடி தரக்கூடியதாக தான் அமையும். உங்களோட திருமண வாழ்க்கையும் ரொம்பவே மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். தொழிலையும் வெற்றி கிடைச்சி திருமண வாழ்க்கையிலையும் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் உங்கள் லைஃப்பை உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட ரொம்பவே ஹாப்பியாக வந்துட்டு கொண்டு போவீங்க. காதல் பார்த்திங்கன்னா காதல் உறவில் வந்துட்டு ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட அதிகமாக இருக்குது. குடும்ப வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். காதலில் வந்துட்டு ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களோட காதலன் இல்லாட்டி காதலிக்கிட்ட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த மாதத்தோட முதல் பகுதியில் வந்துட்டு உங்களோட ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருந்திருக்கணும். கவனமாக இல்லாதவங்க கண்டிப்பாக நிறைய ஆரோக்கிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஆரோக்கியத்தில் ஒரு தனி கவனம் செலுத்தியே ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ தானே ஸ்டார்ட் ஆச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டிங்கன்னா அது பின்னாடி பெரிய பிரச்சனையாக மாறிடும், உங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆரம்பத்திலேயே பார்த்து சரி செஞ்சிடுங்க, சரிங்களா? முக்கியமாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தியே ஆகணும். நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படிலாம் சொல்லி ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பாக அது நிறைவேறும். பட் அதுக்காக நீங்கள் கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் கட்டாயமாக இருக்குது. கொஞ்ச நாள் காத்துட்ருங்க, அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உங்கள் கையை தேடி வரும், சரிங்களா? அடுத்து பரீட்சையில் நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்வு பெறுவீங்க. உங்களோட எக்ஸாம்ஸும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதுக்கான நல்ல ஒரு இது. கடகராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்பவே நல்லிணக்கத்தோடு இருக்கிறது உங்களுக்கு நன்மை பயக்கும், சரிங்களா? எப்போவுமே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச மாட்டேன், நாங்கள் பேசி பல வருஷம் ஆச்சு அப்படிலாம் சொல்லி இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட ரொம்பவே நல்லிணக்கத்தோடு அப்பப்போ பேசி பழகிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் அதனால் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு சில தேவையான நன்மைகளும் கிட்டும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போவும் கான்டாக்ட்லேயே இருங்க. குரு பகவான் உங்களோட 10வது வீட்டில் இந்த மார்ச் மாதம் முழுசாகவே இருக்க போகிறாரு. அதனால் உங்களோட தொழிலில் சாதகமான பலன்களை தான் நீங்கள் பெறுவீங்க. புதுசாக தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி நீங்கள் செஞ்சிட்ருக்க பிஸ்னஸ்லேயும் சரி, உங்களுக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். உங்களோட அனுபவமும் உங்களோட திறமையும் உங்களோட அடையாளமாக மாறும். இவ்வளோ நாள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களோட டேலண்ட் ரெகக்னைஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். பட் இதுக்கப்புறம் அதுக்கான நற்பலன் கிடைக்கும். அதுவே உங்களோட அடையாளமாக மாறும், சரிங்களா? உங்களோட அனுபவத்திலிருந்து உத்வேகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டால் நீங்கள் இன்னுமே உங்களோட பிஸ்னஸ்லேயும் சரி, உங்களோட வாழ்க்கையிலையும் சரி முன்னேறிட்டே இருக்க முடியும். உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து இவ்வளோ நாள் பொறாமப்பட்டவங்க கூட இதுக்கப்புறம் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு வாவ் இவங்களா இவ்வளோ முன்னேறி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தோடவும் பாராட்டக்கூடிய மனசும் அவங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் உங்களுடைய திறமையின் காரணமாக உங்களோட அனுபவத்தின் காரணமாக பாராட்டுகளை பெறுவீங்க. உங்களுடைய வெற்றி இருக்கு இல்லையா, அது நிறைய மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமையும். உங்களை பார்த்து நிறைய பேர் நம்மளும் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுவாங்க.
வியாபாரம் மற்றும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட ஆரம்ப காலம் ரொம்பவே சாதகமான பலனை கொடுத்துருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வியாபாரத்தில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த மார்ச் 15க்கு பிறகு உங்களோட வியாபாரத்தில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே கிடைக்கும். அதை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்ல விதத்தில் யூஸ் பண்ணிக்கணும். நல்ல பொருள்களை வியாபாரம் பண்ணலாம். அதன் மூலயமா மக்கள் மனசை ஈஸியாக கொள்ளையடிச்சிடலாம். ஓகேங்களா? வியாபாரத்தில் சிறப்பு வாய்ந்த நண்பர்கள் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே உங்களுடைய வியாபார யுக்தி அதிகமாகும். பண லாபமும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட உங்களோட உறவை சுமூகமாக வச்சுக்க பாருங்கள். அதுக்கான ஒரு நல்ல நேரம் தான் இது. சுமூகமாக தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு வழியில் தான் போயிட்டுருக்கோம். இருந்தாலும் நீங்கள் அதை இன்னும் பத்திரமா சுமூகமாக வச்சுக்கிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். 5ஆம் வீட்டோட அதிபதியான செவ்வாய் பகவான் 7வது வீட்டில் சுக்கிரனோட இணைஞ்சு உச்ச ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு நல்லதே நடக்கும். முக்கியமாக மாணவர்களுக்கு கல்வியில் ரொம்பவே நற்பலன்கள் கிடைக்கும். எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களும் சரி, படிக்கிறவங்களும் சரி, ரொம்ப மன உறுதியோடு இருப்பீங்க. நீங்கள் உங்களோட கடின உழைப்பை உங்கள் படிப்பில் செலுத்தும் போது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நீங்கள் பொது தேர்வு எழுதுகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக மன உறுதியை விட்டு கொடுக்காம உங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டு எழுதும் போது நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் 10வது வீட்டில் அமர்ந்து 4ஆம் வீட்டை முழு பார்வையோடு பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பார்வை உங்களோட 2வது வீட்டிலையும் இருக்குது. இதனால் குடும்ப வாழ்க்கையில் ரொம்பவே நல்லிணக்கம் தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பரஸ்பர அன்போடு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. பெற்றோரோட ஆரோக்கியம் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். நீங்கள் உங்களோட பெற்றோர்களை சிறப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் இன்னுமே சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறையும் இருக்காது. உங்களோட 5வது வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 7ஆம் வீட்டில் உச்சம் அடைஞ்சு இருக்கிறதுனால உங்கள் காதல் உறவுகளுக்கு இந்த மார்ச் 15க்கு அப்புறம் ஒரு புது ஆற்றலே கிடைக்கும்னு சொல்லலாம். உங்களுடைய காதல் உறவுகள் இன்னுமே அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கும். நல்ல திசையில் கொண்டு போகிறதுக்கு நீங்களும் முயற்சி செய்வீங்க. அதே போல் நீங்கள் விரும்புகிறவங்கள நீங்கள் மணந்து கொள்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே கிடைக்கும். உங்களுக்கு திருமண வயது வந்துருச்சு, வீட்டில் பார்த்துட்ருக்காங்கன்னா நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களையே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுடைய விருப்பத்தை உங்கள் பெற்றோர்கள்கிட்ட எடுத்து சொல்லி அதுக்காக நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்களோட உங்களோட திருமணம் நடக்கிறதுக்கான சாதகமான பலன் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு உங்கள் விருப்பப்படியே காதல் திருமணம் கூட ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. காதல் திருமணத்துக்கான ஒரு சாதகமான நேரம்னு கூட சொல்லலாம். சரிங்களா? திருமணமான கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே அழகான ஒரு மாதமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைன்னு வரும்போது விட்டு கொடுத்து போனால் இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் இடையே காதல் இன்னுமே அதிகரிக்கும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வெளியூருக்கோ இல்லை எங்கேயோ ஒரு பயணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? புதன், சூரியன், சனி இது 3மே உங்களோட 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்காத செலவுகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. முக்கியமாக உங்கள் கையில் எவ்வளோ லாபம் வந்தாலும் நிதி சார்ந்த முடிவுகள் எடுக்கும்போது நீங்கள் யோசிக்காமல் எடுக்க வேண்டாம். சரிங்களா? என்னதான் பலன்கள் சாதகமாக இருந்தாலுமே உங்களுடைய நிதி சார்ந்த முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களோட ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தியே ஆகணும். சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிவிட்டிங்கன்னா அது பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகிடும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கவனமாக இருங்க. உங்களோட லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் உணவு பழக்க முறைகளை மாற்றுறது மூலயமா உங்களோட ஆரோக்கியத்தை நீங்களே சரி செஞ்சுக்கலாம். உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய
ஆரோக்கிய குறைபாடுகளை சரி செய்ய ஒரு சின்ன பரிகாரம் கூட செய்யலாம். சனிக்கிழமை அன்னைக்கு நிழல் தானம் செய்கிறது மூலயமா உங்கள் ஆரோக்கியத்தை பேணி காக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கடகராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.